குளத்துக்கு பக்கத்தில் நின்று சின்ன சின்ன வேலைகள் நடக்குது. ஒரு நாள் செய்கிற வேலை சில நேரங்களில் வருஷம் 365 நாளும் பலன் தரமில்லை. அப்படியான சில வேலைகள் பார்த்து பார்த்து செய்துட்டு இருக்கிறேன். நம்மளோட குளத்தை பாருங்கள், கொஞ்சம் இப்போ தான் கிண்டின குளம் நல்லா வந்திருக்கு. என்ன செய்கிறான்னு சொல்லி சொன்னால் பார்த்திங்கன்னா இது ஒரு பார்க் பெஞ்ச் இங்கே எங்கட காணிக்கில் எடுத்து போட்டு விட்ருக்குறேன். அதில் வந்து வச்சு வேலைகள் நடக்குது. இது இந்த பெரலில் வந்து இந்த கப் ஊட்டி விட்டுருக்குறேன். இந்த கப்பில் தான் தண்ணி முடிய வந்து கொண்டிருக்கும். என்ன மாதிரின்னா ஒரு ஸ்ப்ரிங் ஒன்று இருக்கும். தண்ணி குறைஞ்சோடனே இவர் மேலே போயிடுவார். அப்புறம் தண்ணி ஃபில் பண்ணினோடனே இவர் இப்படி கீழே வந்தோடனே தண்ணி நின்றுடும். அப்படி தான் நடக்கிறது. இதை சுற்றி நிறைய கப்புகள் போட்டுருக்கும். ஒரு இப்படி 4-5 வாளிகளில் வச்சுருந்தா எங்களோட கோழிகளுக்கு தண்ணி வைக்கொண்டிருக்கும். இதில் இன்னும் ஒரு சிறப்பான அம்சமாக என்னென்னு சொல்லி சொன்னால் உள்ளுக்குள்ள ஃப்ளோட்டிங் வேல்வ்னு சொல்கிறது. மேலே தண்ணி வந்து நிறைஞ்சோடனே இவர் மேலே வந்தோடனே நின்றுடும். தண்ணி இங்கே கீழே வர தண்ணி நின்றுடும். அப்போ இங்கே இருந்து தான் தண்ணிக்கு நாங்கள் அந்த இதை கொடுக்க போகிறோம், இணைப்பை கொடுக்க போகிறோம், கனெக்ஷனை கொடுக்க போகிறோம். அப்போ இது வச்சுருக்கிறோம். அப்போ அங்கே மேலே இருந்து கிணத்துல இருந்து எங்களுக்கு நாங்கள் ஒரு பெரலில் ஃபில்லப் பண்ணி வச்சு விட்டால் பெரலில் இருந்து வேறு வேலுக்கு குளத்தில் இருந்தோ வேறு இதில் இருந்தோ கிணத்துல இருந்தோ ஒன்று வந்து கொண்டு இருக்கும் தண்ணி. இதே மாதிரி ஒரு தொழில்நுட்பம் தான் இது. பார்த்திங்கன்னா ஆடுகளுக்கு தண்ணி வைக்கிறதுக்கு பார்க்குறோம். ஆடு வந்து புழுக்க போட்டோன்னா அந்த தண்ணி எல்லாம் வீணாக போயிடும். ஒரு இப்படி பெரிய ஒரு பக்கெட்டில் வாளியில் தண்ணியை வச்சு விட்டால் வீணாக போயிடும். இப்போ இதாண்டு சொல்லி சொன்னால் அவைகள் புழுக்க போடாத ஒரு இடத்துல இதை மறைச்சி போட்டு, அதான் ஐடியா. இதை இப்போ தான் செய்து கொண்டு இருக்குன்னு எப்படி ஆடுகளெல்லாம் ட்ரீட் பண்ணுதுன்னு பார்ப்போம். இப்போ இப்படியே விட்டால் என்ன நடக்குமென்று சொல்லி சொன்னால் இது வந்து தண்ணி இப்படி நிறைஞ்சோடனே இவர் மேலே வந்தோடனே தண்ணி நின்றுடுவார். அப்போ அதுதான் விளையாட்டு. அப்போ ஆடு வந்து சில நேரம் இதை இடித்து இதை உடைச்சி விட்டுரும். அப்போ அதனால் இவ்வளோத்துக்கும் ஒரு மறைப்பொண்டு போட்டுட்டு இங்கே வந்து தண்ணி குடிக்கிற மாதிரி செய்கிறதான் திட்டம் மக்களை. கோழி தண்ணி குடிக்குது பாருங்கள்.